குட்டி கதைகள். கதையின் தலைப்போ பர்சனல் டச். கண் தெரியாத சிறுவன் ஒருவன் ஒரு கோவிலின் அருகே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். அவன் எதிரில், எனக்கு 2 கண்களும் தெரியாது, தயவு செய்து தர்மம் செய்யுங்கள் என்று எழுதியிருந்தது. அந்த வழியாக போவோரும் வருவோரும் எல்லாம் அதை பார்த்து கொண்டே சென்றார்கள். யாரும் தர்மம் செய்யவில்லை. ஒரு நபர் தன்னுடைய பர்சில் இருந்த பணத்தை எடுத்து அவர் தட்டில் போட்டார். பிறகு அங்கு இருந்த பலகையின் பின்பகுதிகளில் ஒரு வாசகத்தை எழுதி எல்லோரும் பார்க்கும்படி வைத்துவிட்டு சென்றார். சிறிது நேரம் அதை படிக்கும் அனைவரும் அவர் தட்டில் சில்லறைகளை போட ஆரம்பித்தனர்கள். மாலை ஆனதும் அந்த போர்டை எழுதி வைத்தவர் வந்து பார்த்தார். என்ன, அனைவரும் ஏதாவது கொடுத்துவிட்டு சென்றார்களா என்றார். உடனே அந்த சிறுவனுக்கோ காலையில் அவர்தான் அந்த போர்டில் எழுதிவிட்டு சென்ற நபர் என்பதை உணர்ந்தார். ஐயா, அந்த போர்டில் என்ன எழுதி வைத்தீர்கள் என்று கேட்டான். அவர் சொன்னார், நீ என்ன எழுதி வைத்திருந்தாயோ அதைத்தான் நானும் எழுதி வைத்திருந்தேன் என்று கூறினார். ஆனால் அதிலிருந்து வித்தியாசம் என்னவென்று கேட்டான். அதற்கு அவர், இன்றைய பொழுது நன்றாக விடிந்துள்ளது, ஆனால் என்னால் தான் அந்த அற்புதத்தை பார்க்க முடியவில்லை என்று எழுதியிருந்தேன் என்று கூறினார். இந்த வசனத்தை படிக்கும் அனைவருக்கும், உனக்கு கண் தெரியாது என்பதை விட நல்ல வேளை நமக்கு கண் தெரிகிறது, நம்மால் எல்லாவற்றையும் கண்டு ரசிக்க முடிகிறது என்பதை உணர்ந்து அதற்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக சிறு காணிக்கைகளை தங்களால் முடிந்தவரை கொடுத்துவிட்டு சென்றார்கள் என்றார். இதுதான் பர்சனல் டச் அல்லது அப்ரோச் என்று சொல்லப்படுகிறது. தனக்கு சம்பந்தம் இல்லாத எந்த விஷயத்திற்கும் மக்கள் ஈடுபாடு இருக்காது. அதிலும் அவர்கள் ஈடுபாடு வைத்து விட்டால் நிச்சயமாக பலன் அளிக்கும். இது தர்மம் செய்வதில் மட்டுமல்ல, பெரிய பெரிய நிறுவனங்களின் பொருட்களை விற்பதற்குமான மேலாண்மை உத்தியோகமாகும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.